வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மீனாவோட அம்மாவும் அப்பாவும் பாண்டியன் வீட்டுக்கு வந்திருக்க. மீனா மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாரு பாண்டியன். உடனே அவங்க அப்பா கடுப்பை மறைச்சிக்கிட்டு, கேட்காமலே லட்சக்கணக்கில் லோன் போட்டு கொடுக்குற மருமக கிடைச்சா யாருக்கு தான் சந்தோஷமா இருக்காது சம்மந்தி அப்படின்னு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சுருக்குன்னு சொல்றாரு அவங்க அப்பா. அதுவரையில சிரிப்போட பார்த்துட்டு இருந்த எல்லாரோட முகமும் மாறி போயிடுது. மீனாவுக்கே ரொம்ப சங்கடமாயி போக, அப்பா என்னப்பாங்கிறாங்க. மீனா விடுப்பா பேசட்டும், அவருக்கு மனசுல பட்டதை பேசிட்டு போறாரு விடுங்கிறாரு பாண்டியன். என்னமோ நான் இல்லாத சொல்லிட்ட மாதிரி எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு மீனாவோட அப்பா. பாண்டியன் பேக் எடுக்கிறாரு. அந்த பேக் இருந்து ஒரு செக் எடுத்து, இந்தாப்பா மீனா 10 லட்சம் ரூபாய்க்கான செக்கு அப்படின்னு பாண்டியன் நீட்ட. மாமாங்கிறாங்க மீனா. செந்திலோட கண்கள்ல நட்சத்திரம் மின்னுது. இந்தாப்பா வாங்கிக்க அப்படின்னு சொல்ல மீனா செந்தில பாக்குறாங்க. அட வாங்கிக்கப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்னடி நடக்குதுங்கிற மாதிரி மீனாவோட அப்பா அவங்க அம்மாவை பார்க்க, அவங்க அம்மாவும் அவரை தான் பாக்குறாங்க. செந்தில் அப்படியே மீனாவோட முதுகுல லைட்டா கையால தட்டி, ஏய் என்னடி அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கிற, வாங்கு என்ன லுக்கு வாங்கு அப்படின்னு வாயை மறைச்சிக்கிட்டு மெதுவா பேசிட்டு இருக்காரு. மீனா அமைதியாவே நின்றுட்டு இருக்க. இங்க பாருப்பா மீனா, பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தாதான் பெத்தவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. பொம்பளை புள்ள வாழ போன இடத்துல புள்ளைய அட்டை மாதிரி உறிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா எந்த அப்பா அம்மாவால சந்தோஷமா இருக்க முடியும்பா சொல்லு. அதனால தான் உங்க அம்மா அப்பாவை வர சொல்லி அவங்க முன்னாடி இந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மீனா ரொம்ப சங்கடமா பாக்குறாங்க. ஐயோ லேட் ஆயிட்டு இருக்கே, இவ இன்னும் வாங்காம இப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு செந்தில் தவிக்கிறாரு. பணம் கொடுத்து வேலை வாங்கினது என்னமோ தப்புதான், ஆனா இந்த நிமிஷத்து வரல நான் அதுல உடன்படலப்பா. ஆனா அதுக்காக நீ கடங்கார பிள்ளை ஆயிடக்கூடாதுல்ல. இந்த காசை வச்சு கடனை கட்டி முடிச்சுடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மீனா அவங்க அம்மா அப்பா செந்தில்னு மாறி மாறி பாக்குறாங்க. செந்திலால மட்டும் வாங்க முடிஞ்சிருந்தா அவர் வெடுக்குன்னு புடுங்கியிருப்பாரு. இந்தாம்மா வாங்கிக்கம்மான்னு பாண்டியன் சொல்ல, சம்மந்தி நான் ஆதங்கத்துல பேசுறத நீங்க தன்மான பிரச்சனையா எடுத்துக்கிட்டீங்களோ அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்க, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க சம்மந்தி, நீங்க கேட்க வேண்டியதை கேட்டீங்க, நான் செய்ய வேண்டியதை செய்யறேன், இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற பாண்டியன் மீனா இந்தாப்பான்னு நீட்டுறாரு. மீனாவும் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு செக்க கையில வாங்கிக்கிறாங்க. செந்தில் சந்தோஷமா மீனாவோட கையில இருக்க செக்கைய பார்த்துட்டு இருக்காரு. மீனாவோட அம்மா அப்பா 2 பேரும் கிளம்பி இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாரு செந்தில். எல்லாரும் ஒரு மாதிரி இறுக்கமா தான் இருக்காங்க. அடுத்து இன்னொரு செக் எடுக்கிற பாண்டியன், இலை கதிர் இங்க வாடான்னு கூப்பிடுறாரு. ஐயோ இவன் என்ன சொல்ல போறானோ தெரியலையேன்னு தவிப்போட ராஜி பார்த்துட்டு இருக்க. இலை இங்க வாடான்னு கூப்பிடுறாரு பாண்டியன். கதிரை கூப்பிட்டுட்டு, இந்தாப்பா ராஜி வாங்கிக்கன்னு நீட்டுறாரு பாண்டியன். இந்தடா டிராவல்ஸ் நடத்துறதுக்கான பணம் அப்படின்னு பாண்டியன் நீட்ட. கதிர் அப்படியே நிக்கிறாரு. டேய் இந்தாடா வாங்கிக்கிடான்னு அவர் சொல்ல, இல்ல டிராவல்ஸ் வைக்கணும்னு ஆசைப்பட்டது நான் தானே, நானே ஏதாவது பண்ணி ரெடி பண்ணிக்கிறேங்கிறாரு கதிர். ஏண்டா இலை, உன் வேக்கியானமெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஆள் இல்லடா சாமி, நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு டிராவல்ஸை நல்லபடியா நடத்துற வழியை பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்ல நான் என்ன சொல்றேன்னா அப்படிங்கிறாரு கதிரு. ஷோ கோமதி சொல்லுடி அவங்கிட்டன்னு சலிச்சுக்கிறாரு பாண்டியன். ஏய் அப்பா கிட்ட மரியாதை இல்லாம எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிற, வாங்கிக்கடான்னு மிரட்டுறாங்க கோமதி. எலே புடுறா வாங்கிக்கப்பா அப்படின்னு பாண்டியன் நீட்ட. வேற வழி இல்லாம கதிரும் ராஜியும் சேர்ந்து அந்த செக்க வாங்கிக்கிறாங்க. இந்த வீட்டுல வேற யாருக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு நானே செய்யறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மீனா ராஜி கதிர் 3 பேரும் கொஞ்சம் சங்கடமா நிக்கிறாங்க. இங்க பாருடா பழனி, வீட்டுல எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க கஷ்டப்படாதீங்கடா, புரியுதா அப்படின்னு கேட்க, புரியுதுன்ற மாதிரி பழனி தலையாட்ட. ஆமாமா உங்களுக்கு புரிஞ்சுட்டாலும் நீங்களும் ஏதோ ஒண்ணு சட்டுன்னு கேட்க வேண்டியது தானேங்கிற மாதிரி சுகன்யா பாக்குறாங்க பழனிய. இந்த குடும்பத்துல இருக்க யாருமே கஷ்டம்னு அடுத்தவங்க கிட்ட போய் நிக்க கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. நீ என்னமோ பேசு, எனக்கு செக்கு தான் முக்கியன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு செந்தில். செந்தில் பாக்குற பாண்டியன், இத்தனை நாளா லோன் அடிக்கிற வேலை இருந்தது, இப்ப அதுவும் இல்லைன்னு சொல்லி தாம் தூன்னு செலவு பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படிங்கிறவரு கதிர்கிட்ட திரும்பி, இங்க பாருடா கதிரு, இவனை மாதிரி சம்பாதிக்கிற பணம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே தூக்கி தாம் தூம்னு தாராளமா செலவு பண்ணிடலாம்னு நினைச்சிடாத. அப்புறம் இன்னொரு விஷயம், 2 பேரும் கவனமா கேட்டுக்கங்கடா, நான் கொடுத்தது வயலை வித்த பணம், இந்த காசுல சம்பாதிச்சு இதே மாதிரி ஒரு வயலை வாங்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கதிர் ஆமான்னு தலையாட்ட. செந்திலும் சரின்ற மாதிரி தலையாட்டி வைக்கிறாரு. பாண்டியன் எழுந்து உள்ளர போயிட, ஓஹோ அதானே பார்த்தேன், மச்சான் ஒண்ணு சும்மா கொடுத்துட மாட்டாரு, வச்சாரு பாரு செக்கு அப்படிங்கிறாரு பழனி. அப்படின்னு கோமதி பார்த்துக்கிட்டு இருக்க. மாமா
அதெல்லாம் சும்மா சொல்றது தான் மாமா. வயலை வாங்கியே கொடுக்கலன்னா கூட அதெல்லாம் ஏன் வாங்கி கொடுக்கலன்னு கேட்க மாட்டாரு அப்படின்னு சரவணன் சொல்ல, ஐயோ அப்பா புள்ள நீ வந்துட்டியாடா அப்படிங்கிற மாதிரி பழனி பார்க்க, அப்படி சொல்லுடா, இதோ பாருங்க நல்லா பாத்துக்கங்கடா, இனிமே அப்பா ஒன்னும் பண்ணலன்னு வசனம் பேசாதீங்க, இதோ பாருங்கடா 2 பேருக்கும் குறிப்பா சொல்றேன், இனிமே இப்படி பேசாதீங்க அப்படிங்கிற கோமதி செந்தில் பக்கம் திரும்பி, இனிமே நல்ல அப்பா இல்லைன்னு மூச்சை பிடிச்சிட்டு பேசாத, அப்படியே மூக்குல குத்திடுவேன், என்ன புள்ளையோ நீ அப்படின்னு ஒரு திருப்பிட்டு அங்கிருந்து போறாங்க. சரவணன் ஒரு இடத்து முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ கதிரும் ராஜியும் அங்க வர்றாங்க. அண்ணே என்னண்ணே திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க அப்படின்னு கதிர் கேட்க, அதுவும் நானும் கூட வரணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்னு ராஜியும் கேக்குறாங்க. சிரிக்கிற சரவணன், சொல்றேன்ப்பா சொல்றேன், இந்த கட்டடம் வந்து என்னோட ஃப்ரெண்டோட இதுக்கு முன்னாடி இங்க ஒரு பிரிண்டிங் ஆபீஸ் இருந்திருக்கு, அவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, வேற ஆளுங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க, இங்க உன் டிராவல்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, அத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கதிர்கிட்ட சரவணன் கேக்குறாரு. கதிரும் அப்படியே மேலையும் கீழையும் சுத்தி பார்த்துட்டு, ஏரியாலாம் ஓகே தான், உள்ள போய் பார்க்கலாமான்னு கேட்க, தாராளமா வா போய் பார்க்கலாம், வாப்பா ராஜின்னு கதவு திறந்து விடுறாரு சரவணன். உள்ளர அலுமினிய பார்ட்டிஷியனோட ஒரு ஹால் இருக்கு. கதிரு கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கு, பெயிண்டிங் நாம தான் அடிக்கணும் அப்படின்னு சரவணன் சொல்ல, அதெல்லாம் பண்ணிக்கலான்னேங்கிறாரு கதிரு. அண்ணே இங்க வாடகை எம்புட்டுன்னு கேட்பாங்க அப்படின்னு கதிர் கேட்க, டேய் அதை பத்தியெல்லாம் யோசிக்காத, அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, சரின்னு தலையாட்டுறாரு கதிர். உனக்கு இடமெல்லாம் ஓகேவான்னு பாரு ராஜிமா, நீயும் பார்த்து சொல்லுங்கிறாரு சரவணன். 2 பேரும் மேலே சுத்தி முத்தியும் பார்த்துட்டு, இங்க ஒரு 2-3 பேர் உட்காந்து வேலை பார்க்க முடியும்லன்னு கேக்குறாங்க ராஜி. அதுக்கு 3 பேர் எங்க இருக்காங்க, இப்போதைக்கு நான் மட்டும்தானே இருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்ல, எப்பவுமே நீ மட்டும்தான் இருப்பியா என்ன, அப்பப்ப நானும் வருவேன், அப்புறம் பிசினஸ் டெவலப் ஆக ஆளுங்களையும் வைப்போம்ல, அவங்களுக்கும் இடம் வேணும்ல அப்படின்னு ராஜி சொல்ல, ஓஹோ அப்படி எதிர்காலத்தை பத்தியெல்லாம் இப்பவே யோசிக்கிறா பாருன்னு அப்படின்னு கதிர் சொல்ல, பின்ன அப்படிங்கிறாங்க. இவங்க பேசுற பேச்செல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு சரவணன். டேய் இதுல என்னடா இருக்கு, யோசிக்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சரவணன் சொல்ல, அதானேன்னு ராஜியும் தலையாடுறாங்க. 3 பேரு தாராளமா உட்காந்து ஒர்க் பண்ணலாம், இன்னும் 2 சேர் போட்டா டிரைவருங்க கூட உட்காந்துக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல, கண்டிப்பாடா அதான் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குல்ல அப்படின்னு சரவணன் சொல்றாரு. மறுபடியும் ஒரு பார்வை பார்த்துட்டு, சரி வாண்ணே வெளியே போலாங்கிறாரு கதிர். 3 பேரும் வெளியே வர சரவணன் மறுபடியும் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. வெளியே வந்து பாக்குற கதிர், இங்க வண்டி நிறுத்துறது கூட நிறைய இடம் இருக்குங்கிறாரு. ஆமாண்டா அதோ அந்த ரைட் வரைக்குமே இருக்கு, அதெல்லாம் யோசிச்சுதான்டா இந்த இடம் கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, சூப்பர்னே அப்படின்னு அண்ணனை பாராட்டிட்டு கதிர் ராஜியும் இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாங்க. அப்போ ஒருத்தர், டேய் சரவணா அப்படின்னு ஷேக் ஹேண்ட் கொடுக்க, சரவணனும் வந்த வரும் அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. இவன் தான் என் ஃப்ரெண்டு சுந்தர்னு சரவணன் சொல்ல, ஹாய் பிரதர் அப்படின்னு கதிருக்கு அவர் ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாரு. இவனோட இடம் தாண்டா இது, டேய் சுந்தரு இவன் என்னோட தம்பி கதிர், இவங்க கதிரோட ஒய்ஃப் ராஜி அப்படின்னு சொல்ல, அவரு ராஜியை பார்த்து லைட்டா சிரிச்சிட்டு தலையாட்ட, இவங்களும் வணக்கங்கிறாங்க. இடம் பிடிச்சிருக்கா தம்பி அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு கேட்க, கதிர் அவங்க அண்ணனை பாக்குறாரு. கதிர் இதோ பாரு, நீ உடனே எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல, நீ ராஜி கிட்ட பேசிட்டு அப்புறமா சொன்னாலும் ஓகே தாங்கிறாரு சரவணன். கதிர் ராஜியை பார்க்க, ராஜி என் கண்ணாலேயே ஓகேன்ற மாதிரி சொல்ல, அண்ணே வாடகை எவ்வளோன்னு கேட்குறாரு கதிர். வாடகை 12,000 ரூபாய் அப்படின்னு சரவணனோட ஃப்ரெண்டு சொல்ற. டேய் என்னடா அம்புட்டு சொல்றேங்கிறாரு சரவணன். டேய் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அவ்வளோதான்டா கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு அவரு சொல்ல, டேய் உன் நண்பனுக்காக கொஞ்சம் கூட குறைக்க மாட்டியாங்கிறாரு சரவணன். ஃப்ரெண்டு யோசிக்கிறாரு, டேய் இப்பதான்டா என் தம்பி பிஸ்னஸே ஆரம்பிக்க போறான் அப்படின்னு சரவணன் ப்ரெஷர் கொடுக்க, ஓகேடா உனக்காக ஒரு 10,000 ரூபாய் வாங்கிக்கிறேன், ஆனா அட்வான்ஸ் 50,000, அதை குறைக்க முடியாதுங்கிறாரு அவரோட ஃப்ரெண்டு. சரிடா ரொம்ப தேங்க்ஸ்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு சரவணன். கதிர் யோசனையா நிக்க, ராஜிக்கு ஓகேவா தான் இருக்கு, என்னடா கதிர் ஓகேவான்னு சரவணன் கேட்கிறாரு. இல்ல யோசிச்சு சொல்றியான்னு அவரு கேட்க, அண்ணே எனக்கு ஓகே தானே அப்படின்னு கதிரை வேகமா தலையாட்டுறாரு. சரின்னு அவங்களோட ஃப்ரெண்டு தலையாட்ட, கதிரு இங்க பாரு அண்ணன் காட்டின இடம், அண்ணன் கஷ்டப்படுவானே அப்படின்னு எல்லாம் அதுக்காகலாம் நீ ஓகே சொல்லணும்னு அவசியம் இல்ல, நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் கூட சொல்லுங்கிறாரு சரவணன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு, எனக்கு ஓகே தானே, நான் நாளைக்கே அட்வான்ஸ் கொடுத்துட்றேன்னு அப்படின்னு கதிர் சொல்ல, சரிப்பாங்கிறாரு சரவணன் ஃப்ரெண்டு. எப்ப டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு அவர் கேட்க, உடனே ஆரம்பிக்கிற மாதிரி தான் பிளானு அப்படின்னு கதிர் சொல்ல, அப்ப சரிப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவரோட மொபைல் ரிங்காக அதை எடுத்துட்டு இருக்காரு. சரி அப்போ உடனே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சரவணன் சொல்ல, சரிண்ணே அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்காரு. சரவணா எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பட்டுமா? சரி தம்பி பாத்துக்கங்க அப்படின்னு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு கிளம்புறாரு அவரு.
சரிங்கண்ணே அப்படின்னு கதிர் சொல்ல வரேம்மான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கிளம்பிடுறாரு. அவரு கிளம்பினதும் டேய் கதிர் இடம் ஓகேவான்னு சரவணன் கேட்க, அண்ணே இடம் சூப்பர்ண்ணே, நான் நினைச்ச மாதிரி எல்லாமே இருக்கு, வாடகையும் ஓகே தானே, இடம் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சேன், ஒரே நிமிஷத்துல அதையும் முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்ற கதிர் ரொம்ப சந்தோஷமா அண்ணே உண்மையிலேயே சூப்பர் அண்ணேன்னு தோல்ல கைய வச்சு சொல்றாரு. சரவணனும் கதிரை தோளோட அணைச்சி தோல்ல தட்டி கொடுக்குறாரு. செந்தில் வண்டியில வர்றாரு. மீனா அங்க நின்னுட்டு இருக்க, ஹாய் பொண்டாட்டி போலாமான்னு கேக்குறாரு. அவங்களும் ஹாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல வந்து நின்று எங்கன்னு கேக்குறாங்க. சாப்பிடுறதுக்கு தானே செந்தில் சொல்ல, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பார்க்கணும்னு சொன்னீங்க, அதான் நான் ஆபீஸ்க்கு வெளியே வந்து நிக்கிறேன், நீங்க என்னடானா சாப்பிட கூப்பிடுறீங்கிறாங்க மீனா. சாப்பிட போறதுதான் முக்கியமான விஷயமே, நாம இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிடலாம் அப்படின்னு செந்தில் கேட்க, ஹோட்டல்லாம் வேண்டாம் அப்படின்னு மீனா குறுக்குல தலையாட்ட, அட வீட்டில் இன்னைக்கு எம்பிட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதை கொண்டாட வேணாமா அப்படின்னு செந்தில் சொல்ல, என்ன விஷயம் நடந்துச்சுன்னு கேக்குறாங்க மீனா. என்ன விஷயமா, 10 ரூபா கூட கொடுக்காத எங்க அப்பா 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு செந்தில் சொல்ல, அதுக்கு எங்க நீங்க இம்புட்டு சந்தோஷப்படுறீங்கன்னு மீனா கேக்குறாங்க. என்ன இப்படி கேட்டுட்ட, முதல் தடவையா எங்க அப்பா அப்பாங்கிற கடமைய ஆத்திட்டாருல அப்படின்னு டீ ஆத்தி காமிக்கிறாரு. கடுப்பாகிற மீனா, சும்மா எல்லாம் அப்படி பேசாதீங்க, மாமா இதுவரைக்கும் அவரோட கடமைய சரியா தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, அது என்னடி, என்ன தவிர வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ற நீ அப்படின்னு செந்தில் கேட்க, நியாயம் எங்க இருக்கோ அதுங்க எடுத்து சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க மீனா. நல்லா சொன்ன, என் வேலைக்கு நியாயப்படி அப்பா முதல்லயே பணம் கொடுத்துருக்கணும், கொடுக்கல, இப்பதான் பணம் கொடுத்தாரு, இது மட்டும்தான் நியாயம், வேற எதுவுமே நியாயம் இல்லைங்கிறாரு செந்தில். சரிங்க, அது மட்டுமே நியாயமா இருக்கட்டும், ஆனா மாமா பணம் கொடுக்கும்போது அவரு என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, என்ன சொன்னாரு உன் மாமா அப்படின்னு செந்தில் நக்கலா கேக்குறாரு. அவரு வித்து பணம் கொடுத்தாரே ஒரு வயலு, அதே மாதிரி ஒரு வயலை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னார் இல்லைங்கிறாங்க மீனா. அது அப்பா சும்மா சொல்லுவாரு மீனா அப்படின்னு செந்தில் அசால்ட்டா சொல்ல, சும்மா சொன்னாரோ இல்ல நிஜமா சொன்னாரோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம், ஆனா மாமா சொன்ன விஷயத்த செய்ய வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு மீனா சொல்ல, பிள்ளைங்களோட வாழ்க்கைய வடிவமைக்க வேண்டியதுதான் ஒரு பெத்தவங்களோட கடமையே, பெத்தவங்களுக்கு சொத்து வாங்கி கொடுக்கறதெல்லாம் பிள்ளைங்களோட லிஸ்ட்லயே வராது, புரியுதான்னு கேக்குறாரு செந்தில். மீனாவுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் ஆயிடுது. ஏங்க நீங்க என்னங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுறீங்க அப்படின்னு மீனா கேட்க, இங்க பாரு மீனா, வயசான காலத்துல அம்மா அப்பாவை பார்த்துக்க வேண்டியது பிள்ளைங்களோட கடமை பொறுப்பு, அதை பண்ண வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கேன், நான் ரொம்ப 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 சந்தோஷமா பண்ணுவேன், எனக்கு அதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல, அதுக்காக அவரு கேட்டாருங்கிறதுக்காக வயலை வாங்கி கொடு, முயலை வாங்கி கொடு, மயிலை வாங்கி கொடுன்னு சொன்னாருன்னு வச்சுக்கேன், அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு செந்திலும் கொஞ்சம் கடுப்பா சொல்ல, என்ன மாதிரி ஜென்மம் இவரு அப்படின்னு மீனா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப நீ சாப்பிட வர்றியா இல்லையா அப்படின்னு செந்தில் கேட்க, பெருமூச்சு விட்டுட்டு மீனா, குவார்டர்ஸ் விஷயமா இன்னைக்கு மறுபடியும் ஆஃபீஸில் பேசுனாங்கன்றாங்க, எந்த குவார்டர்ஸ்ன்னு செந்தில் கேட்க, அதான் எனக்கு கொடுக்கறதா ஆஃபீஸில் சொல்லியிருந்தாங்களே அந்த குவார்டர்ஸ் தான், சனிக்கிழமை மேனேஜரை போய் பார்த்து அந்த குவார்டர்ஸை வேணான்னு சொல்லிடுறேங்கிறாங்க மீனா. ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன்னு அதிர்ச்சியா கேட்குறாரு செந்தில். ஏங்க நமக்கு எதுக்குங்க அந்த குவார்டர்ஸ், நாம என்ன அங்கேயா போய் இருக்க போறோம் அப்படின்னு மீனா கேட்க, ஏன் இருந்தா என்ன அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. ஏங்க அம்புட்டு நல்ல வீடு இருக்கு, அதை விட்டுட்டு நாம ஏங்க குவார்டர்ஸ்க்கு போகணும் அப்படின்னு மீனா கேட்க, இங்க பாரு மீனா, இருக்கிறோமோ இல்லையோ அது அடுத்த விஷயம்தான், அது அரசாங்கமா நமக்கு பண்ணும்போது அதையே நாம வேணான்னு சொல்லணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, நான் வேணான்னு சொன்னா தேவை இருக்கு யாருக்காவது அந்த குவார்டர்ஸ் கிடைக்கும்ல அப்படின்னு மீனா சொல்ல, ஷபா நீ ஏன் அடுத்தவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்க, எனக்கு புரியவே இல்லை, முதல்ல உன்னை பத்தி யோசி அப்படின்னு செந்தில் சொல்ல, என்ன பத்தியே நான் யோசிச்சாலும் நமக்கு அந்த குவார்டர்ஸ் வேணாம் தானேங்கிறாங்க மீனா. இதோ பாரு, இத பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம், ஆனா குவார்டர்ஸ் வேணான்னு இப்பத்திக்கு எதுவும் சொல்லிக்க வேணாம், புரியுதான்னு செந்தில் கேட்க, இல்லங்க அது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, இங்க பாரு மீனா, எதுவும் சொல்லி வைக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, சரிங்க நான் சொல்லலைங்கிறாங்க மீனா. லஞ்சுக்கு கூட்டிட்டு போலான்னு ஆசையா வந்த, மூட் ஆஃப் ஆக்கி விட்டுட்ட, இனி எது பேசுறதா இருந்தாலும் ரெஸ்டாரண்ட்ல போய் பேசிக்கலாம், வண்டியில ஏறு அப்படின்னு செந்தில் சொல்றாரு. ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட காசு இருக்கா அப்படின்னு மீனா கேட்க, அவங்கள டீப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாரு செந்தில். எப்படி பாத்துக்குவீங்க, யார்கிட்ட போய் கடன் வாங்குவீங்கிறாங்க மீனா. ஏய் மீனா அப்படின்னு செந்தில் கத்த, கோவப்படாதீங்க, நல்ல பிள்ளையா அத்தை கட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சாப்பாட்டை சாப்பிடுங்க, சும்மா வெளியே போய் சாப்பிட்டு காசையும் உடம்பையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், கிளம்புங்கிறாங்க மீனா. உன்னை போய் லஞ்சுக்கு கூப்பிட வந்தேன் பாத்தியா, என்ன சொல்லணும்னு நெத்தியில அடிச்சுக்கிறாரு செந்தில். செலிப்ரேட் பண்ற மாதிரி ஏதாவது நடக்கட்டும்,
அப்புறம் பெரிய ரெஸ்டாரண்ட்ல லஞ்சுக்கு போலாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க வண்டியை கோவமா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு செந்தில். இங்க பாருங்க, பார்த்து போங்க. என் மேல இருக்க கோவத்துல ரோட்ல சர்ரு புருன்னு போகாதீங்கிறாங்க மீனா. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பார்த்து போய்க்கிறோம். துரு துருன்னு குவார்டர்ஸ் விஷயத்துல எதுவும் சொல்லி வச்சிடாத. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்திலேயாவது நான் சொல்றத கேளு, புரியுதா அப்படின்னு கவர்மெண்ட் ஆபீசரான திமிர்லையும் தைரியத்திலையும் செந்தில் பேசிட்டு இருக்க புரியுதுன்னு தலையாட்டுறாங்க மீனா. பையன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர் பைக் அங்கிருந்து பறந்துடுது. ஐயோ, இவரை வச்சுட்டு என்ன பண்ண போறோமோ தெரியலையேன்னு மீனா பாத்துட்டு இருக்காங்க. வீட்டுல பழனி ஒரு சேர்ல உட்காந்துட்டு என்ன இன்னும் காணமேன்றாரு. வெயிட் பண்ணு மாமா, வருவாங்கன்றாரு சரவணன். ஐயோ இம்சன்னுட்டு இருக்காங்க அரசி. அப்போ கோமதி ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துட்டு வர, வந்துருச்சு வந்துருச்சு, இது சோறு சோறு அப்படின்னு பழனி சொல்ல ராஜி கரெக்ட்னு கைய காமிக்கிறாங்க. என்ன கரெக்ட் மாமா, அந்த பாத்திரம் சைஸை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சரவணன் சொல்ல ராஜி சிரிக்கிறாங்க. ஆஹா அப்படியா, சரி இப்ப பாரு அப்படிங்கிற பழனி கொஞ்சம் எம்பி ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காரு. இது வினோதமான என்னமோ ஒரு வாசனையா இருக்கே அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க பின்னாடி வர்ற பாண்டியன் என்ன நடக்குதுங்கன்னு பாத்துட்டு இருக்காரு. ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்க செந்தில் இதை பார்த்துட்டு இவரே இப்போ வந்தாருன்னு கொஞ்சம் நல்லா உட்கார்றாரு. அரிசி பழனிய மாமான்னு கூப்பிட்டு என்ன வாசனைன்னு கேக்குறாங்க. அவரு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு, நான் சாப்பிடுற பொருளோட வாசனை மாதிரி இல்ல, என்ன சாப்பிட்டு ஏப்ப விடுற பொருள் அப்படின்னு அவரு சீரியஸா சொல்லிட்டு இருக்க பாண்டியன் பின்னாடி இருந்து தொண்டையை கணைக்க பயந்து போய் பாக்குறாரு பழனி. அவரு பதறத பார்த்துட்டு ஜாலியா சிரிக்கிறாங்க அரசி. இத பாக்குற எல்லாருக்குமே சிரிப்பு வருது. ஐயோ விளையாட்டு வினையாயிடுச்சே அப்படின்னு ஜாலியா அவரு பயந்துகிட்டு இருக்க, ஏங்க சாப்பிடலாங்கன்னு கோமதி வந்து கூப்பிடுறாங்க. பின்னாடியே மயிலும் சுகன்யாவும் வந்து நிக்கிறாங்க. சாப்பிடலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரின்னு சாப்பாடு எடுத்து வைக்க திரும்புறாங்க கோமதி. கதிர் எங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, வெளியே போயிருக்காங்கிறாங்க கோமதி. ஐயா, அவன் வீட்டுல இல்லைன்னா வெளியே போயிருப்பான்னு எனக்கு தெரியாதா, வெளியில எங்கடி போயிருக்கான் அப்படின்னு பாண்டியன் கேட்க, தெரியலங்கிறாங்க கோமதி. ஏன்பா ராஜி, உனக்காவது தெரியுமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, தெரியல மாமாங்கிறாங்க ராஜியும். அவன் எந்த காலத்துல போறப்ப இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். அப்படி சொல்லிட்டு போனான்னா தான் கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சிராது அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கும் போதே கதிர் வர்றாரு. இதோ வந்துட்டானே, வாடா மாப்பிள்ள வாடா, 100 ஆயுசுடா உனக்குங்கிறாரு பழனி. கரெக்டா இப்பதான் உங்க அப்பா உன்னை திட்டிக்கிட்டே சே உன்னை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சடனா நீயே வந்துட்ட அப்படின்னு பழனி சமாளிச்சு சிரிக்க, எப்போ வந்தாலும் அவர் திட்டிட்டு தான் இருக்க போறாரு, அத போய் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு தென்னாவட்டா செந்தில் சொல்ல பாண்டியன் திரும்பி பாக்குறாரு. இப்ப என்னத்த சொல்லிட்டேன்னு இந்த முறை முறைக்கிறாருன்னு செந்திலும் பதிலுக்கு பாத்துட்டு இருக்காரு. ஐயோ, அடுத்த யுத்தத்தை ஆரம்பிக்காம வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கோமதி பதட்டமா சொல்லிட்டு இருக்க ஒரு பாக்ஸ திறந்து, அப்பா ஸ்வீட் எடுத்துக்கோங்கப்பாங்கிறாரு கதிர். பாண்டியன் யோசனையும் கேள்வியுமா பார்க்க டிராவல்ஸுக்கு இடம் பார்த்துட்டேங்கிறாரு கதிர். ஏய் சூப்பர் மாப்பிள்ளன்னு முத்து ஆளா எழுந்து வாழ்த்துறாரு பழனி. டேய் சூப்பர்ரா அப்படின்னு செந்திலும் சொல்ல, டேய் எங்கடா எங்க பாத்திருக்கேன்னு ஆர்வமா கேக்குறாரு பழனி. புன்னக்குடி கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்ட அப்படின்னு கதிர் சொல்ல, நல்ல இடம்டா அதுங்கிறாரு செந்தில். ஆமாண்ணே, நாளைக்கே அட்வான்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு கதிர் சொல்ல சரின்னு தலையாட்டுறாரு செந்தில். வாழ்த்துக்கள் கதிர் அப்படின்னு மீனாவும் சொல்ல, தேங்க்ஸ் அண்ணிங்கிறாரு. ஐயோ தம்பி, இந்த நல்ல விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் வீட்டுல ஸ்வீட் பண்ணி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு ரொம்ப பரபரப்பா கேக்குறாங்க மயிலு. பரவாயில்ல நின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. ஏண்டா கதிர், அது நல்ல இடமா, டிராவல்ஸ் நடத்துறதுக்கு வசதியான இடமா, இல்லடா அங்க வண்டி நிக்கிறதுக்கு சௌரியமா இருக்குமான்னு கேட்டேன் அப்படின்னு பாண்டியன் கேள்விகள் அடுக்க, அது வசதியான இடம்தான் அப்படின்னு கதிர் சொல்றாரு. வாடகை எம்புட்ரா அப்படின்னு பாண்டியன் கேட்க, 10,000 ரூபாப்பாங்கிறாரு. அட்வான்ஸ்ன்னு பாண்டியன் கேட்க, அட்வான்ஸ் மட்டும் 50,000 முன்னாடியே கட்டணும் அப்படின்னு கதிர் சொல்ல, அப்புறம் இபி மீட்டர்லாம் தனி மீட்டரா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமாப்பாங்கிறாரு கதிர். டிராவல்ஸ் வண்டி நிறுத்துறதுக்கு போறதுக்கு வர்றதுக்கெல்லாம் வசதியா இருக்கும்ல அப்படின்னு அவர் கேட்க, ஆங்கிறாரு கதிர். ஏண்டா அந்த இடத்தோட ஓனர் எப்படி அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஓனர் சரவணனோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு கதிர் சொல்ல பாண்டியன் சரவணன் கிட்ட திரும்புறாரு. அப்பா சுந்தர் இருக்கான்லப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, ஆமாங்கிறாரு பாண்டியன். அவனோட இடம் தான்ப்பா, நான் தான் தம்பியையும் அவனையும் அறிமுகப்படுத்தி வச்சேன் அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியனுக்கு கொஞ்சம் திருப்தி ஆயிடுது. ஒரு சின்ன சிரிப்போட, அப்ப சரி, ஏண்டா அக்ரிமெண்ட் போடுவாங்கல்ல அப்படின்னு கேட்க, கதிர் தலையாட்டுறாரு. அதெல்லாம் போட்டுருவாங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. டேய் இடமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இனி கார்லாம் வாங்க வேண்டாமா அப்படின்னு கோமதி கேட்க, அதை தான் சொல்ல வந்த, 2 செகண்ட்ஸ் கார் வந்திருக்கு, அதை ஒரு மாதிரி பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல பாண்டியன் யோசனையா பார்க்க மற்றவங்கெல்லாம் சந்தோஷமா பார்க்குறாங்க.
அது எம்புட்ரா வரும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, ரெண்டுமே சேர்ந்து 8 லட்சத்துக்கு வருதுப்பா. ஆனா மொத்தமா இப்ப கொடுக்க வேண்டாம், பாதி கொடுத்தா போதுங்கிறாரு கதிர். ஓ, டிரைவர்லாம் பார்த்துட்டியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, என் கூட பழைய டிராவல்ஸ்ல வேலை பார்த்தவங்களே வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்ல, டே இலை, நீ கூப்பிட்ட உடனே வேலை பார்க்குற இடத்துல இருந்து உடனே கிளம்பி வரேன்னு சொல்றாங்கன்னு சொல்ற, நாளைக்கு இதே மாதிரி உங்ககிட்ட வேலை பார்க்குறப்போ யாராவது கூப்பிட்டாங்கன்னா போகமாட்டாங்கன்னு என்ன நிச்சயங்கிறாரு பாண்டியன். போக மாட்டாங்கன்னு நம்புவோம்ப்பா, அப்படியே போனாலும் வேற ஆளை பார்த்துக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல, அண்ணே எல்லாம் ஓகே தான், ஆனா எப்போ ஓப்பனிங்னு கேட்குறாங்க அரசி. சீக்கிரமே ஒரு நல்ல நாளா பார்த்து ஓப்பன் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு கதிர் சொல்ல, அரசி சரின்னு தலையாட்டி சிரிக்கிறாங்க. கோமதி மட்டும், சரி, இடம் ரெடி, வண்டி ரெடி, பணமும் ரெடி, அப்புறம் எதுக்குடா நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும்? இன்னைக்கு புதன்கிழமை, நாளை கழிச்சு வெள்ளிக்கிழமை, நல்ல நாள், முகூர்த்த நாள்டா, அன்னைக்கே திறந்துடுறா அப்படின்னு ஆசையா கேக்குறாங்க கோமதி. இலை, என்னடா யோசிக்கிற, முடியாதான்னு கேக்குறாரு செந்தில். முடியும், ஆனா இம்புட்டு சீக்கிரமாவே ஆரம்பிக்கணுமான்னு யோசிக்கிறேங்கிறாரு கதிர். அட யாரா இவங்கிறாரு செந்தில். மாப்பிள, நல்ல விஷயத்தை எப்போதுமே தள்ளி போடக்கூடாது, உடனே முடிச்சிடணுங்கிறாரு பழனி. டேய், ஊர் பக்கம் சொல்லுவாங்கல்லடா, ஒன்றே செய் அதுவும் நன்றே செய், அதையும் இன்றே செய்யு. எலே, வெள்ளிக்கிழமைய ஆரம்பிடா. கோமதி, நீ சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமைய ஆரம்பிக்க சொல்லு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதிக்கு ஏக சந்தோஷம். மொத்த பல்லையும் காட்டி சிரிக்கிறாங்க. சரி, அம்மா சொல்ற தேதியில ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு கதிர் சொல்ல, மயிலு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. ஆமாம் தம்பி, அந்த டிராவல்ஸுக்கு என்ன பேர் வைக்க போறீங்கன்னு. தவக்கல மாதிரி ஊருக்கு முன்னாடி, ஏய் பேசாம உன் பேரையே வச்சிருடாங்கிறாரு செந்தில். கதிரவன் டிராவல்ஸோட ஓனர் கதிரவன் சொன்னா நல்லாவா இருக்கும்? மாப்ள, பேசாம நீ வேற ஏதாவது நல்ல பேரா வை, ஃபேஷன் அவை. இந்த A to Z டிராவல் இல்லைன்னா யோ இல்ல அந்த மாதிரி ட்ரெண்டிங்க ஏதாவது வைடாங்கிறாரு பழனி. அட போங்க மாமான்னு கதிர் சிரிக்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. சித்தப்பா, என்ன சித்தப்பான்னு ராஜியும், சித்தப்பா இப்ப எல்லாரும் நல்லதா தான் வைக்கிறாங்க, நாம இன்ட்ரெஸ்டிங்கா கேட்சியா இருக்கதா பேர் வைக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியான்னு பாக்குறாரு பழனி. டேய், நம்ம குலசாமி பேரையே வையிடாங்கிறாரு சரவணன். குன்னக்குடியில இருக்கோம், முருகன் பேரை வச்சு விட்டுறலாம்ல, நல்ல அழகா திவ்யமா இருக்குங்கிறாரு செந்தில். டேய், பேசாம உன் பொண்டாட்டி பேரை வைடா, ராஜி டிராவல்ஸ் அப்படின்னு கோமதி சொல்ல, கதிர் ராஜியை பாக்குறாரு. நல்லா இருக்குன்ற மாதிரி அரசி சிரிக்க, அத்தை என் பேர்லாம் இருக்கட்டும், கோமதி டிராவல்ஸ்னு வச்சா சூப்பரா இருக்கும் அப்படின்னு ராஜி சொல்ல, என் பேர்லாம் வைக்க வேணாண்டி அப்படின்னு கோமதி திரும்பிக்கிறாங்க. அண்ணே, நான் ஏதாவது ஐடியா கொடுக்கட்டுமா அப்படின்னு அரசி கேட்க, கூட அரசி, எல்லாரும் அவங்க ஐடியாவை சொல்லுங்க, அதுல இருந்து நல்ல பேரா செலக்ட் பண்ணி வச்சிடுவோங்கிறாரு கதிர். டேய், பேர் வைக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுடா, நம்ம பண்ற தொழில்ல நாம போடுற உழைப்பு இருக்கு பாத்தியா, அதுலதான் எல்லா விஷயமும் இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா அதெல்லாம் தம்பி நல்லா உழைப்பாம்பா அப்படிங்கிற சரவணன். கதிர், முதல்ல எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடு, அப்பாவுக்கு கொடுங்கிறாரு அவரு. கதிர் நீட்ட பாண்டியன் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் கோமதிகிட்ட கொடுக்க, அவங்க கதிருக்கு எடுத்து ஊட்டி விட்டுட்டு தானே எடுத்துக்கிறாங்க. கதிர் அவங்க அம்மாவுக்கும் ஊட்டி விடுறாரு. செந்தில் ஒன்று எடுத்துக்க, மீனா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கங்க்ராட்ஸ் கதிருங்கிறாங்க. அவங்கவுங்க வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு எடுத்துக்க, ராஜு முன்னாடி வந்து ஒரு இனம் புரியாத பார்வை பார்த்துட்டு நீட்டுறாரு. அவங்களும் சிரிச்சுட்டு எடுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. பழனி, சரவணன், செந்தில்னு சோஃபால உட்காந்துருக்காங்க. நிமிந்து பாக்குற பழனி அப்படியே அதிர்ந்து போறாரு. செந்தில் கால் மேல காலை போட்டுட்டு ஒரு காலை டிங்குன்னு ஆட்டிக்கிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அட அப்படிங்கிறவர், டேய் சரவணா அங்க பாத்தியா அப்படின்னு காட்ட, சரவணன் அங்க பாக்குறாரு. செந்தில் பயங்கர தோரணையா உட்கார்ந்துருக்காரு. ஒரு காலை விடாம ஆட்டிக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு, இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த செந்தில் பயப்புள்ளைக்கு ஒரு கெத்து வந்துருச்சுல்ல அப்படின்னு பழனி கேட்க, ஆமா மாமா அப்படின்னு சரவணன் அதிசயமா பார்த்துக்கிட்டு சொல்றாரு. எப்படி தென்னாவட்டா கம்பீரமா கால் மேல கால் போட்டு உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கான் பாத்தியா அப்படின்னு பழனி சொல்ல, அதுவரெல்லாம் ஆமான்னு பார்த்துட்டு இருக்கு சரவணனும். மாமா, செந்திலோட நடவடிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அப்பா மாதிரியே மாறிட்டு வருதுல்ல அப்படின்னு சரவணன் கேக்குறாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் மாப்பிள்ள, 2-3 ப்ரமோஷன் வாங்கிட்டானா பாத்துக்க, உங்க அப்பாவை கடையை பூட்ட சொல்லிடுவான் அப்படின்னு சொல்ல, அதிர்ந்து போய் சரவணன் பார்க்க, செந்திலும் திரும்பி பார்க்கறாரு. இது மட்டும் உன் காதில் விழுந்துச்சா அப்படின்னு பழனி கேட்க, மறுபடியும் அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு பேப்பர்ல முழுகிடுறாரு செந்தில். மாமா, அதெல்லாம் இல்ல மாமா, அப்பாவாவே மாறி மொத்த வீட்டையும் இவனே பாத்துக்குவான், நாமெல்லாம் சந்தோஷமா ஜாலியா ஹாப்பியா இருக்கலாங்கிறாரு சரவணன். செந்திலுக்கு அப்படியே திக்குன்னு இருக்கு. என்னடா இது, நான் இங்க வந்து உட்காந்து பேப்பர் படிச்சது ஒரு குத்தமா, மொத்த குடும்ப பொறுப்பையும் என் தலையில சுமத்து பாக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. ஏய், அவனுக்கு முகத்துல பீதியை பாரு அப்படின்னு பழனி கிண்டலா சொல்ல,
செந்தில் முகத்துல இருக்க வேர்வையை தொடச்சிக்கிறாரு. டேய் செந்தில், சும்மா தாண்டா சொன்னோம், நீ யாரையும் பாத்துக்க வேண்டாம் சரியா அப்படின்னு சரவணன் அவசரமா எங்க தம்பிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட போதோன்ற பயத்துல சொல்றாரு. ஒரு பேச்சுக்காச்சு நான் பாத்துக்கிறேன்னு எங்கேயாவது சொன்னானா பாத்தீங்களா அப்படின்னு பழனிக்கிட்ட சரவணன் கேட்க, வார்த்தையே வரலையேங்கிறார் அவரு. சொல்லலான்னே சொல்லலாம், ஆனா சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு அதை பண்ண முடியாம போயிடுச்சுன்னா தப்பாயிடும்ல, அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன்னு சமாளிக்கிறாரு செந்தில். ஓ அப்படின்னு சரவணன் பாத்துக்கிறேன் மாமா, நான் பாத்துக்கிறேன் மாமா, மொத்த வீட்டையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு செந்தில் தடுமாறி சொல்றாரு. பாத்துக்கங்கிறாரு சரவணன். டேய் நடிக்காத அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. நீ பாத்துக்குவ அப்படின்னு தம்பியை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு சரவணன். அப்போ பாண்டியன் அங்க வர எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்றாங்க. அப்பா வாங்கப்பான்னு நகர்ந்து இடம் கொடுக்குறாரு சரவணன். அப்பா அப்படின்னு வந்து உட்கார்ற பாண்டியன், எங்கடா உங்க அம்மான்னு கேக்குறாங்க. உள்ளர் இருக்காங்கப்பான்னு சரவணன் சொல்ல, கோமதி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட, இதோ வர்றேங்கன்னு கோமதியோட வாய்ஸ் கேக்குது. ஏன்பா அரசி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட, இதோ வர்றேன்பான்னு அரசியும் கதவை திறக்கிறாங்க. அரசி பேக்கோட அப்பான்னு வந்து நிக்க, ராஜி மீனாலாம் அங்க வந்து நிக்கிறாங்க. கோமதியும் வந்தாச்சு. என்னப்பா அரசி ரெடி ஆயிட்டியான்னு கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க. இந்த பேக்ல வச்சுக்கொண்டு டிஃபன் பாக்ஸை நீட்டுறாங்க கோமதி. அரசிக்கு என்ன சமைச்சு கொடுத்து விடுற அப்படின்னு பாண்டியன் கேட்க, எல்லாருக்கும் சமைச்சதுதான் கொடுத்து விடுறேங்கிறாங்க கோமதி. சோறு, காரக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல் அப்படின்னு அவங்க சொல்ல, முட்டை வச்சு விட்டியான்னு கேட்கிறாரு பாண்டியன். அதெல்லாம் வச்சிருக்கேங்க அப்படின்னு கோமதி சொல்ல, கதிர் அங்க வர்றாரு. ஏன்பா அரசி திரும்பவும் காலேஜ் போறதுல உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு பாண்டியன் கேட்க, அரசி என்ன சொல்றதுன்னு மௌனமா நிக்கிறாங்க. அரசி நீ படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும்னு சொல்ல போய் தானே காலேஜ்ல போய் பேசிட்டு வந்த. காலேஜ் ஆரம்பிச்சு 1 வாரம் ஆச்சு. இப்போ உன்னைய காலேஜ்ல சேர்த்துக்கிறதுக்கு நான் போய் பர்மிஷன் கேட்டுட்டு வந்தேன். நீ என்னடானா நான் பேச அமைதியாவே நிக்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க. அரசி அமைதியாவே நிக்கிறாங்க. உடனே சூழ்நிலையை சரி பண்ணணும்னு மீனா முன்னாடி வந்து, மாமா அரசி காலேஜ் போறதுக்கெல்லாம் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் மாமா, அவ கொஞ்சம் எமோஷனலா இருக்கா அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். அது சந்தோஷத்துல அவளுக்கு பேச்சே வரல, அதை சொன்னேன்னு மீனா சொல்ல பாண்டியன் முகம் கொஞ்சம் தெளியுது. ஓ அப்படியா, வாப்பா வந்து உட்காருன்னு கூப்பிட பக்கத்துல வந்து உட்கார்றாங்க அரசி. அப்பா யாருக்குமே கிடைக்காத ஒரு நல்ல அப்பா எனக்கு கிடைச்சிருக்கீங்க, யாருக்குமே கிடைக்காத ஒரு நல்ல பொண்ணா நான் நடந்துக்குவேன்ப்பா அப்படின்னு அரசி சொல்ல, பாக்குறேன்ற மாதிரி பாக்குறாங்க கோமதி. இதுக்கு மேல அப்பாவுக்கு என்னப்பா வேணும், வேற எதுவுமே வேணாம், இது போதும் அப்படின்னு பாண்டியன் மந்தகாச புன்னகையோடு சொல்ல கோமதி கடுப்பாயிடுறாங்க. ஏண்டி உனக்கு அப்பா மட்டும்தான் நல்லா கிடைச்சிருக்காரா, அண்ணங்க அண்ணிங்க அக்காலாம் உனக்கு கிடைக்கலையான்னு கேக்குறாங்க. இல்லம்மா அப்படின்னு அரசி தயக்கத்தோட அம்மாவை பார்க்க, என்னடி என்ன பொறாம உனக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லம்மா எனக்கு குடும்பமே நல்லா தான் கிடைச்சிருக்குன்னு அரசி சொல்ல, அப்படிங்கிறாங்க கோமதி. ஆனா அப்பா எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான் அப்படின்னு அரசி சொல்ல, அப்படி சொல்லுப்பா என்னன்னா அப்படின்னு மகளை தோளோட சாட்சி அணைச்சிக்கிறாரு பாண்டியன். அடேங்கப்பா என்ன அப்பா புள்ள பாசம் அப்படின்னு கன்னத்துல கைய வச்சுட்டு கிண்டலா பாக்குறாங்க கோமதி. ஏமா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டல்ல நீ காலேஜ் போறேன்னு அப்படின்னு கோமதி கேட்க, சொல்லிட்டேம்மா எல்லாருக்குமே தெரியுங்கிறாங்க அரசி. இல்ல யாரும் நடந்த விஷயத்த பத்தி பேச மாட்டாங்கல்ல அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. உடனே ராஜி, அத்தை நீங்க ஏன் தைரியமா இருக்கவங்கள பயமுறுத்துறீங்க அப்படின்னு கேட்க, அது இல்லடி ஒரு வாய் சும்மா இருக்காது, ஏதாவது பேசிடுவாங்கல்ல அப்படின்னு கோமதி பயப்பட, அத்தை யாரும் எதுவும் பேச மாட்டாங்க, அப்படியே ஏதாவது பேசினாலும் அதை அரசியே பாத்துக்குவா. என்ன அரசிமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அரசியும் தைரியமா திரும்பி, அம்மா நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல அப்படின்னு நிம்மதியா பாக்குறாங்க கோமதி. அம்புட்டு தானேங்கிற பாண்டியன், இலை பழனி ஆட்டோவை வர சொல்றாங்கிறாரு. சரி மச்சான் அப்படின்னு அவரு எழுந்திருக்க போக, இல்ல ஆட்டோலாம் வேண்டாம் நான் கார் எடுத்துட்டு வந்திருக்கேங்கிறாரு கதிர். காலேஜுக்கு காரா அப்படின்னு 8வது அவசியத்தை கேட்ட மாதிரி கேக்குறாங்க சுகன்யா. ஏம்மா கார்ல போக கூடாதா அப்படின்னு கோமதி கேட்க, இல்ல சும்மா தான் கேட்டேங்கிறாங்க சுகன்யா. அது ஒண்ணும் இல்ல, காலையில போன டியூட்டி முடிஞ்சிருச்சு, சீக்கிரமா வந்துருவேன்னு ஓனர் கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன், நாம காலேஜுக்கு கார்லயே போலான்னு கதிர் சொல்ல கோமதி சுகன்யா எல்லாம் சரின்னு தலையாடுறாங்க. கிளம்பலாமா பைய எடுத்துக்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்கப்பா
அப்படின்னு பேக் அரிசி எடுத்து மாட்டிக்கிறாங்க. நானும் கூட வரவான்னு கேக்குறாங்க கோமதி. ஏன் நீ எதுக்கு கோமதி அப்படின்னு பாண்டியன் கேட்க, அதானே நீங்க எதுக்கு அத்தை, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வீட்டுல இருந்து பாத்துக்கோங்க, நான் கூட போயிட்டு வரேன் அப்படின்னு மயில பரபரப்பா சொல்ல, இவ என்ன பிளான் பண்றான்னு தெரியலையேங்கிற மாதிரி சரவணன் பாக்குறாரு. நீ எதுக்குமா போறேன்னு கோமதி கேட்க, இல்லத்த ஒரு சப்போர்ட்டுக்கு தாங்கிறாங்க மயிலு, நான் கொடுக்கற சப்போர்ட்டை நீ கொடுத்துருவியா அப்படின்னு கோமதி கேட்க, மயிலு என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா நிக்கிறாங்க. அம்மா நீ கூட போனேன்னு வச்சுக்கோயே, புலம்பி தீத்துருவமா, எதையாவது சொல்லி பயமுறுத்தி விட்டுருவ, ஆனா அண்ணி அப்படி செய்ய மாட்டாங்கல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, அட நம்ம பக்கத்துக்கு பேசுறதுக்கும் ஒரு ஆள் இருக்கேன்னு பாக்குறாங்க மயிலு சந்தோஷமா. என்னடா இப்படி சொல்லிட்டு என்ன கோமதி முகத்தை சுருக்கிட்டு பாக்குறாங்க. ஏன் அரசி அண்ணி வரட்டுமான ஆர்வமா கேக்குறாங்க மயிலு. வாங்க நீன்னு அரசியும் சொல்ல, சரி 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 அப்படின்னு அரசியோட கைய மயிலு பிடிச்சிக்கிறாங்க. சரி கோமதி டைம் ஆச்சு கிளம்புறோம் வாப்பா அப்படின்னு பாண்டியன் நடக்க, வாங்க போலாம் அப்படின்னு கதிரும் கூட்டிட்டு போறாரு. நான் போயிட்டு வந்துடுறேன்னு காலேஜுக்கு போற மாதிரி மயிலு துள்ளி குதிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க. பத்திரமா போயிட்டு வா, ஆல் தி பெஸ்ட்னு அண்ணன்களும் மாமாவும் சொல்றாங்க. கதிர், பாண்டியன், அரசி, மயிலுன்னு 4 பேரும் வெளியே வர எதிர் வீட்டுல உட்கார்ந்துருக்க பாட்டி பாக்குறாங்க. அவங்க கார் பக்கத்துல போக இவங்க எழுந்து நிக்கிறாங்க. மயிலு ஆப்போசிட்ட பார்த்துட்டு, அரசி உன் பாட்டி உன்னை பாக்குறாங்க பாரு அப்படின்னு சொல்ல, அரசி அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. கதிரும் பாண்டியனும் கொஞ்சம் சங்கடமா நின்னுட்டு இருக்காங்க. பாண்டியன் கார்ல ஏறி உட்கார அரசி அவங்க பாட்டிக்கு டாட்டா காட்டுறாங்க. எல்லாரும் எங்க போறீங்கன்ற மாதிரி பாட்டி விரல்ல கேட்டுட்டு இருக்காங்க. நானா காலேஜுக்கு படிக்கிறதுக்குன்ற மாதிரி அரசி கையில ஜாட காட்ட, அப்படியான்ற மாதிரி கதிரை பார்த்து பாட்டி கேட்க அவரும் ஆமான்னு தலையாடுறாரு. படிக்க போறேன் காலேஜுக்கு அப்படின்னு அரசி சொல்ல பாட்டிக்கு புரியல. படிக்க காலேஜுக்கு அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்கும் போதே குமரவேல் அங்க வர்றாரு. அவரு ஏக்கமா ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்க எல்லாரோட முகமும் இறுகி போயிருது. நீ எதுக்குடா இப்ப இங்க வந்தங்கிற மாதிரி பாட்டி குமரவேல பாக்குறாங்க. மயில அவசரமா அரசியோட தோல்ல தட்டி, அரசி அரசி வா நாம போலாம், வா நம்ம கிளம்பலாம், வா வா அப்படின்னு மயிலும் ஆளா கார்ல ஏறிக்கிறாங்க. அடுத்து அரசி ஏறுறாங்க. எங்க போறாங்க என்னன்னு தெரியாம பாட்டி குழம்புற மாதிரியே குமரவேலும் குழம்பி போய் பாக்குறாரு. பாண்டியன் வெறப்பா ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருக்க கதிர் காரை எடுக்கிறாரு. எங்க கூட்டிட்டு போறாங்க இந்த புள்ளைய, பழனிவேல் இருந்தா கேட்கலாம், அவன் வீட்டுல இருக்கானா இல்ல கடைக்கு போயிட்டானான்னு தெரியலையே அப்படின்னு பாட்டி யோசிச்சுட்டு இருக்க. தூங்காததுனால கண்ணெல்லாம் அதச்சி முகமெல்லாம் லைட்டா வீக்கத்தோட இருக்க குமரவேல் அப்படியே பார்த்துக்கிட்டு அங்கேயே நிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.